சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி இப்போதானே வந்துட்டு போச்சு, என்ன மறுபடியும் சனி பெயர்ச்சி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ பாரம்பரிய பஞ்சாங்கத்தின் படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி திருநள்ளாறில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த நிலையின் படிதான் கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாமே ஜாதகத்தை கணித்து வந்தார்கள், பலன்களை அறிந்து வந்தார்கள். அதனை வைத்து இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். அவரும் நானும் இணைந்து இந்த சனி பெயர்ச்சி 12 ராசினருக்கும் எத்தகைய பலன்களை வழங்கிட இருக்கிறது, இந்த சஞ்சாரத்தின் காரணமாக கிரகங்களின் பார்வைகளின் காரணமாக எந்த விதமான பலன்களை கிரகங்கள் வழங்கிட இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். தொடர்பார் உலகெங்கும் வாழும் சன் அஸ்ட்ரோ நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி நடைபெறப் போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது, அதனால் என்ன என்ன பலன்கள் என்று ஜோதிட மாமேதை திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள் நமக்கு அழகாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து என்னுடைய கருத்துக்களையும் நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நங்கநல்லூர் பஞ்சநாதன் நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த கன்னிராசிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான். பொதுவா இந்த புதன் பகவானும் சனி பகவானும் நண்பர்கள் இல்லையா, அதனாலேயே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இது ஒரு அடிப்படை விதியாக நம்ம எடுத்துக்கிட வேண்டியிருக்கு. ஏன்னா சனியும் புதனும் நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்தான். இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சனியுடைய ஆதிபத்தியம் இருக்கு பாருங்க, இவர் தான் இவர்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிராசிக்காரர் இருக்காரு, அவர் பையன் 5ஆம் இடம்ங்கிறது பையனை குறிக்குது, பையன் விலகி இருக்காரு, வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்குள்ள உறவு நல்லா இருக்கு. அதுவே சேர்ந்து இருக்கிற போது பல பிரச்சனைகள் வருகிறது. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு அதிபதி சனிங்கிறதுனால சில சமயம் பையனே கூட பகைவனாக மாறுகிறான். 5ஆம் இடத்தின் அதிபதியே 6ஆம் இடத்தின் அதிபதியாக ஆகிறார். ஆமா, நான் பொதுவாக அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பற்றி சொல்கிற போது ஒரு வழிபாட்டை சொல்லுவேன் எப்பவுமே. 5ஆம் இடத்தின் அதிபதியே 6ஆம் இடத்தின் அதிபதியாக ஆவதனாலே 6 அப்பன் இருக்கிறார். ஐயார் அப்பன் திருவையாறிலே அருள் பாலிக்கிறார். ஐயார் அப்பன் அறம் வளர்த்த நாயகி, அவர்களை சென்று வழிபடுங்கள்னு சொல்லுவேன். நிறைய பேர் இந்த வழிபாடு செய்த பிறகு சனி பகவானால் உள்ள துன்பங்கள் எங்களுக்கு இருக்கிறதே இல்லைங்கிறாங்க. அந்த வழிபாடு கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப நாள் பலன் தரலையா? மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் வழிபாடு, மிகப்பெரிய பலன்கள், எளிமையான பரிகாரம் வழிபாடு என்பது. ஆமா, அது மிகப்பெரிய பலன். அதுலயும் நான் குறிப்பா இவங்களுக்கு நேயர்களுக்கு எப்பவுமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஐயாரப்பன் பரிகாரம் சொல்கிறேன், நல்ல பலன் தருது. இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா 7ஆம் இடத்துக்கு போறாரு. நம்ம பார்த்தோம்னா 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிற போது பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சு போகுது. கண்டகச்சனி வரும்போது இது என்னுடைய ஒரு ஜோதிட நண்பர் சொல்லிக்கிட்டே இருப்பார், கண்டகச்சனி வரும்போது தான் பெரிய பெரிய பிசினஸ் மேனுடைய பிசினஸ் எல்லாம் பிரிஞ்சு போகுது அப்படின்பாரு. நீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி நடக்கும் போதோ 7.5 சனி நடக்கும் போதோ தொழில் ஆரம்பிச்சு ஜெயிச்சவங்க பல பேர், அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் கண்டகச்சனி நடக்கும் போது பார்ட்னர்ஷிப் பிரியுது, அந்த அமைப்பு இருக்கு. அப்போ தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. 7ஆம் இடம் இல்லறத்தை மனைவியை குறிக்கக்கூடிய இடம். அப்ப 7 சுக்கிரன் உச்சம் அங்க அடைகிறாரு. அப்போ மனைவி இந்த நேரங்கள்ல லைஃப்ல டாமினேட் பண்ணுவாங்க. அவர்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கும். ஆனால் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா அப்படின்னு பாரதியார் நமக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்திருக்காரு, மனைவியை சரணடையுங்கள். இந்த நேரத்துல அதுதான் காப்பாற்றும். நம்ம ஆன்மீகத்தை கூட எடுக்கையா, ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு பகவத்கீதையில சரம ஸ்லோகம் சரணாகதி தத்துவத்தை பேசும். நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, இறுதியிலே சரணாகதி அடைவதுதான் உன்னை காப்பாற்றும், காப்பாற்றும். அது ஆன்மீகத்துக்கு உயர்வாக சொன்னார்கள். நான் இப்போ கன்னிராசி நேயர்களுடைய பாதுகாப்புக்காக இல்லறத்துக்கு அதை சொல்றேன். உங்களுடைய மனைவி, அதாவது சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல சனி வருவதனால் இப்ப என்ன ஆகும்னா வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையில நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். இந்த நேரத்தில் அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள். இல்லாத திருமண வாழ்க்கை பிரியுது. ஏன்னா சனி 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு திருமணம் முடிந்து இன்னொரு திருமணம் நடைபெறக்கூடிய சூழல் வந்துருது.
பலருக்கு இப்போ காதல் கல்யாணம் நடக்கும். 5ஆம் இடத்து அதிபதியில சனி 7ல் உட்கார்ற கலப்பு திருமணம் நடக்குமே. அதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ பெரியவர்களுடைய வழிகாட்டுதலோடு திருமணம் செய்து கொள்வது இந்த காலகட்டத்துல நல்லது. இரண்டாவது, 5-6 சனி பகவான் அப்படிங்கிற போது பலர் இந்த காலகட்டத்துல கடன் வாங்கி தொழில் செய்யலாம் அப்படின்னு வரும். அந்த கடன் வாங்குகிற போது முறையான நிறுவனங்களிடம் கடன் வாங்குவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ராசியை சனி பகவான் பார்க்கிற போது ரொம்ப நேர்மையாக நம்ம நடக்கணும். கன்னி ராசியை சனி பகவான் பார்க்கிறாரு. நீங்கள் நேர்மையாக நடந்தால் பெரிய வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் பெறலாம். அயல் நாடு செல்லக்கூடிய யோகம் பலருக்கு வரும். தந்தையுடைய உடல் நலத்தில் சிலருக்கு பாதிப்பு இருக்கும். வெளிநாட்டில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் கூட அங்க வேலைகள்ல சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ நம்ம இந்த பிரச்சனைகளே வரக்கூடாது, நமக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல இந்த புதனுடைய வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நரசிம்மர் வழிபாடு செய்யணும். நரசிம்மர் வழிபாட்டை இந்த காலகட்டத்தில் செய்துட்டு வருவது உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பையும் தொழில் முன்னேற்றத்தையும் கொண்டு தரும்னு நான் நினைக்கிறேன். ஐயா, நீங்க சொல்லுங்க. ஐயா, இந்த சனி பகவான் அவருடைய பார்வைகளுக்கு ஒரு பலம் இருக்கு. ஜென்மத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. இது ஜென்மச்சனி போலவே இருக்குமா ஐயா? இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல். என்னன்னா, நீங்க ஒரு அற்புதமான தகவல்களை சொல்லிட்டீங்க. என்ன சொல்லிருக்கீங்க? அஷ்டம சனி காலத்தை விட இந்த கண்டக சனி காலம் மிகப்பெரிய சங்கடங்களை கொடுக்கும், எங்க எல்லாம் பிளவினை ஏற்படுத்தும் சொல்லுவா சொல்லியிருக்கீங்க. என்னன்னா, எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ, எது நடைமுறைப்பட்டு வருகிறதோ, எது வாழ்க்கையாக இருக்கிறதோ, எதை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோமோ அதெல்லாம் பார்த்துருக்கிறோம், அதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கோம். அப்போ அருமையா சொல்றீங்க. கீதையுடைய சாராம்சமே அதுதான் ஐயா. எது கொடுக்கப்பட்டதோ இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. அதுவே எதுவுமே அப்படித்தானே, அது வாழ்க்கை அப்படித்தான். அதுதான் உண்மை. சரிதான். கர்மகாரகன் ராசியை பார்க்க போறார். அப்ப சிறப்பான தகவல் என்னன்னா, இந்த நேரத்துல சனி பகவான் நல்லவர்களை தீண்டுவதே கிடையாது, நல்லவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவதே கிடையாது. நீங்க அற்புதமான தகவல் சொன்னீங்க. சரணாகதி தத்துவத்தை பத்தி ஒரு அற்புதமா சொன்னீங்க. சனி பகவான் நேர்மையாளர்களை, நியாயமாக செயல்படக்கூடியவர்களை தண்டிப்பவர் கிடையாது. இந்த ஜென்ம சனி காலத்தில் எந்த விதமான சங்கடங்கள் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுமோ அது போன்ற சங்கடங்கள் சப்தம ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பார்வை, நீங்க சனி இருக்கின்ற இடத்துல கூட நல்லது பண்ணுவாருங்க. அவரை பார்க்கிறாருன்னு வச்சுங்களேன், நம்ம அதனால கொஞ்சம் ஒதுங்கி நின்று அவரை நம்ம வணங்குவது. ஒரு நேரடியா பார்க்க போறோம், சப்தமா பார்வையை பார்க்க போறேன். அருமை அருமை. இந்த சனி பகவான் புதனுடைய வீட்டை பார்க்கிற 3ஆம் பார்வை. 2 பேரும் நண்பர்கள். ஆனா நான் பார்க்கிற ஜாதகங்கள்லயா சனி புதன் சேர்க்கை இருக்கு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா படிப்புல ஒரு பிரச்சனை இருக்கு. சனி புதன் சேரும் போதெல்லாம் படிப்புல ஒரு பிரச்சனை வரும். ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். சனி பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் எந்த விதமான பலன்களை ஜாதகருக்கு வழங்க வேண்டுமோ அந்த பலன்களை வழங்கி ஆகணும். அவருடைய கடமை தவறாக நீதிமான். அப்போ எல்லாரும் வரும். நண்பர், பிள்ளை, மனைவி, கணவர் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ என்ன பாவ புண்ணியங்களை செய்திருக்கிறாயோ அதற்குரிய பலன்களை உனக்கு நான் வழங்க போகிறேன். நேற்று நீ என்ன செய்தாய், கடந்த பிறவில் நீ என்ன செய்தாயோ அதற்குரிய பலன்களை இந்த பிறவில் இந்த நேரத்தில் நீ அடைந்தே ஆக வேண்டும். இறைவனாக இருந்தாலும் சனீஸ்வரனையும் அவர் விட்டு வச்சதில்லை, ஈஸ்வரனையும் விட்டு வச்சதில்லை. இப்போ நவக்கிரகங்களை படைத்தவர் இந்த இறைவன் தான். அந்த இறைவனை பிச்சாண்டி நன்மை கண்டு பிச்சை இடங்கள் பாடிக்கிட்டு. ஆமா, என்ன காரணம்னா இறைவன் என்ன பண்ணுவாரு, நேராக சரணாகதி அடைஞ்சீங்கன்னா அவர் வரம் கொடுத்துடுவார். நீங்க நேரம் இறைவனை வேண்டி பாருங்க, வரம் கொடுத்துடுவார். அனுபவிக்கிறது யாரு? சங்கடங்களை. அதுக்காக தான் கிரகங்களை படைத்து உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரகத்தை கொடுத்து, பணியினை கொடுத்து, அவரை நீ பார்த்துக்கொள், இவரை நீ பார்த்துக்கொள், உன்னுடைய காலகட்டத்தில் இதை பற்று இல்லை விடுவி, இதை அவர்களுக்கு பலனாக வழங்கு என்று சொல்லி இருப்பது இறைவன் தான். ஒரு ஜனாதிபதி, ஒரு கடவுளை ஒரு ஜனாதிபதியோடு ஒப்பிட்டோம்னா, ஆமா, ஒவ்வொரு போர்ட்போலியோ ஒரு மந்திரியை நவக்கிரகம். இதுதான் உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சனி பகவான் என்ன பண்ணுவாரு, முதல் நட்பானவராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பாவ புண்ணியங்களை செய்திருக்கிறீர்களோ அதற்கேற்ற பலன்களை இந்த நேரத்தில் நிச்சயமாக அவர் கொடுப்பார். அவர் அதுல வச்செல்லாம் பார்க்க மாட்டார். ஆச்சுங்களா? அப்போ அவர் பார்க்கின்ற இடங்கள் ஒரு அற்புதம் சொன்னீங்க. இந்த பெரிய மனிதரோட நட்பு, ஒரு தெய்வ அருள் கூட, சாமி குலதெய்வத்தை கும்பிட போகணும், அது கும்பிட முடியாம போகலாம். ஒரு பெரிய மனிதரை பார்க்க போகணும், அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். இப்போ இந்த பெரிய பெரிய விரிசல்கள் வர ஆரம்பிக்கிற நேரத்துல ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கும் 6ஆம் இடத்துல இருந்த போது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அந்த
ஜென்ம ராசியை பார்க்கிறாரு, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போ இந்த அலைச்சல் என்பது அதிகரிக்கும். அது அடிப்படை கல்வியும் அந்த இடம் தான். அப்ப கல்வியில் கொஞ்சம் தடைப்படும், கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். புதன் வித்யாக்காரர்கள். அப்ப கல்வியை இவர் தடுக்கிறாருன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்கும் போது கல்வி தரப்படுது. குரு பார்க்கறதுனால அதை நிவர்த்தி பண்ணிட மாட்டார். நிச்சயமாக. ஏன்னா இந்த பார்வை விட குரு சுபத்துவ பார்வை கொடுக்கிறோம். சுபத்துவ பார்வை. அப்போ 6ஆம் இடத்தையே குரு பார்க்க போறாரு, 4ஆம் இடத்தையும் குரு பார்க்க போறாரு, 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் குரு பார்க்க போறாரு. இதெல்லாம் பலன்கள் பேசுகின்ற போது நம்ம கலந்து பேசுறோம் பாருங்க. ஒரு சனியினை மட்டுமே வச்சு நம்ம பேசிட்டு இல்ல. இப்ப குரு இங்க இருக்காரு, இப்ப ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு, கேது 12ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப குரு இந்த இடங்களை பார்க்கிறார். அப்போ மிகப்பெரிய சங்கடங்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சக்தி பிறக்கும். அப்ப 2ஆம் இடத்தை பாருங்க, வாழ்க்கையினால் கொஞ்சம் பவ்யமா போயிடுவீங்க. 2ஆம் இடம் வார்த்தை, குடும்பத்தை காப்பாத்திடுவீங்க. என்ன 2ஆம் இடம் பலமடையது இல்லையா, குடும்பத்தை காப்பாத்திடுவாங்க. ஆனா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா, 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார். அப்போ பதவியில் இருப்பவர்கள் கொஞ்சம் பணிவோடு இருந்து விட்டால் நிச்சயமாக இவர்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்கும் இந்த காலகட்டம். இருந்தாலும் 6ஆம் இடத்து ராகு இவர்களை கைவிட மாட்டார். நவம்பர் மாதம் வரை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். ஒரு பெரிய சங்கடங்கள் கிடையாது. இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா உலகளந்த பெருமாள், ஸ்ரீரங்கநாதன், இவர்களை வணங்கினவே போது சங்கடங்கள் விட. இதுல 6ஆம் இடத்து ராகுவை பத்தி ஐயா சொன்னீங்க. 6ல ராகு இருக்கிறது, 3, 6, 11 ஸ்தானங்கள்ல ராகு இருப்பது ரொம்ப விசேஷம் இல்லையா? அப்போ 7ல சனி இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, செல்வ வளம் தருவார். அது மகாலட்சுமி யோகம், செல்வ வளமும் கிடைக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய யோகமும் கிடைச்சிருது. நம்ம இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ராகு எந்த ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் அந்த ராசிநாதனுடைய முழு சக்தியும் அவர் ஆகிடுவார் இல்லையா? இவரே சனிபவனம் ஆகிடுவார் இல்லையா? அப்ப 6ல இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு ஆபத்து வந்தவனாக இருக்க போகிறார். எப்படி முருகப்பெருமான் சொல்கிறார், யாவருக்கு பயமேன்னாரு, அப்படி ராகு சொல்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைப்படாதீர்கள், யாவருக்கு பயமேன் அப்படின்னு. நிச்சயமாக இந்த கண்டக சனி காலம் கன்னிராசினருக்கு பயப்பட வேண்டிய காலமாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. தெய்வ அருள் நிச்சயமாக பாதுகாக்கும். ராகு பகவான் பாதுகாப்பார். நீங்க சொன்ன மாதிரி துர்க்கை அம்மனும் இவர்களை பாதுகாப்பார். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்.